தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம வைத்திய திறவுகோல் சேனல்ல மூலிகை மர்மம் அப்படின்ற தலையங்கத்துல நாம மூலிகைகளோட விசேஷ மருத்துவ குணங்களை பத்தி பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற மூலிகை அகத்தி. இந்த அகத்தி மூலிகையோட சிறப்பு மருத்துவ குணங்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வைத்திய திறவுகோல் சேனல்ல நீங்க முதல் முறை பாக்குறீங்கன்னாலோ இல்லைன்னா நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்படியே பக்கத்துல வர்ற பெல் ஐக்கனை அழுத்தி விட்டுட்டு ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி விடுங்க. நீங்க இப்படி பண்ணாதான் நாம போடுற அருமையான மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். இந்த அகத்தியில 2 வகைகள் உண்டு. சிவப்பு நிற பூக்களுடைய அகத்தியும் வெள்ளை நிற பூக்களுடைய அகத்தியும். பொதுவா இந்த அகத்திக்கீரை கசப்பு சுவை உடையது. அதனாலேயே நம்ம சாப்பாடு வழக்கத்துல இதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. இளம் அகத்திக்கீரைய நல்லா சுத்தம் பண்ணி அதுல தூசி எல்லாம் இல்லாம எடுத்து அதை நல்லா தண்ணியில கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியை நல்லா வடிச்சு அந்த கீரைய வழக்கப்படி நம்ம தண்ணி சாம்பார்ல போட்டு சாப்பிடுற பழக்கம் உண்டு. இல்லைன்னா இந்த அகத்திக்கீரைய நல்லா சுத்தப்படுத்தி துவட்டலா கூட செய்து சாப்பாட்டோட நம்ம பயன்படுத்துறது உண்டு. இந்த அகத்திக்கீரையை பத்தி நான் படிக்கும்போது பதார்த்த குண பாடத்துல இப்படியா ஒரு செய்யுள் ஒண்ணு படிச்சேங்க. மருந்து இடுதல் போகும் கான் வன்கிரந்தி வாய்வாம் இருந்த அசனம் செரிக்கும் வருந்த சகத்தில் எழும் பித்தமது சாந்தியாம் நாளும் அகத்தி இலை தின்னும் அவர்க்கு. நம்ம மேற்சொன்ன இந்த அகத்திக்கீரைய வாரத்துல ஒரு முறையாவது சாப்பிட்டு வரும்போது தேகத்துல உள்ள உஷ்ணம் குறையும், கண்கள் குளிர்ச்சி பெறும், மலம் ரொம்ப இலகா ஃப்ரீயா போகும், சிறுநீர் தடை இல்லாம தாராளமா போகும், இந்த மகோதர வீக்கம், நீரடைப்பு, பித்த மயக்கம் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். இன்னும் இந்த அகத்தி இலை அதாவது இந்த அகத்திக்கீரையை அரைச்சி அடிப்பட்ட ரத்தம் சொரிகிற இடங்களுக்கு இல்லைன்னா அந்த காயங்கள் மேல வச்சு கட்டி வர சீல் பிடிக்காம சீக்கிரமாவே ஆத்துற குணம் இந்த அகத்திக்கு உண்டு. இந்த அகத்திக்கீரையில வாயு தன்மை அதிகமா இருப்பதனால சமைக்கும் போது பெருங்காயம் சேர்த்து கொள்வது முற்றிலுமா வாயுவை வெளியேற்றிவிடும். ரொம்ப முற்றின கீரை சில சமயம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அதனால நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தும் போது முற்றினதா இல்லாம நல்ல இளங்கீரையை பயன்படுத்துறது உத்தமம். இந்த அகத்திக்கீரையில கால்சியம் சத்து அதிகமா காணப்படுது. இது பற்களுக்கும் எலும்புகளுக்கும் நல்ல பலத்தை தருது. குறிப்பா இந்த கீரையை வாரம் ஒரு முறையாவது நம்ம சாப்பிட்டு வரும்போது முதிர் வயதிலும் எலும்புகள் நல்ல உறுதியா இருக்கும். தேமல் மற்றும் ஆரம்ப நிலை சோரியாசிஸ் நோய் உள்ளவங்க இந்த அகத்திக்கீரையை அரைச்சி மேல பூசி வந்தா கொஞ்சம் கொஞ்சமா குணமடைய வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த கீரையை நம்ம சாப்பாட்டுல சேர்த்து சாப்பிட்டு வர உடல் சூட்டை குறைக்கும், கண் பார்வை திறன் கூடும். இந்த அகத்திக்கீரையில எக்கச்சக்கமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே உயிரணு ஜவ்வ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆக்சிஜன் ஏற்றத்திற்கு எதிராக பாதுகாக்கிற திறன் கொண்டது. டிஎன்ஏவோட பாதிப்பை தடுக்குது. ரத்தத்துல உள்ள ஜிங்க் சத்து, செலீனியம் சத்து, மெக்னீசியம் சத்தோட அளவுகளை தேவையான அளவுக்கு கூட்ட வல்லது. இந்த அகத்தி இலையில உள்ள சத்துக்கள் நுண்ணுயிர் எதிர்ப்பு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அகத்திக்கு நுரையீரல் மற்றும் பெருங்குடல்ல ஏற்படக்கூடிய புற்றுநோய் கட்டிகளை நீக்கிற சக்தி கொண்டது. இந்த அகத்திக்கீரை அரைச்சி சாறு புழிஞ்சி எடுத்து அந்த சாறை சொறி, சிரங்கு, தோல் நோய்கள், நாள்பட்ட ஆறாத புண்களுக்கு மேல பூசி வர சீக்கிரமா குணம் கிடைக்கும். பொதுவா தோல் நோய்கள் எல்லாத்துக்குமே இந்த இலையோட சாறு ஒரு நல்ல தீர்வை தரும். 73% நீர்ச்சத்தை கொண்டுள்ள இந்த அகத்தியில தாது உப்புக்கள், புரதம், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, தியாமின், ரிபோஃப்ளோவின் இந்த மாதிரிப்பட்ட மிக முக்கியமான சத்துக்கள் எக்கச்சக்கமா இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த அகத்தி இலையில இருக்கிற இயற்கையான நுண் சத்துக்கள் இருதய இரத்த நாளங்கள் தடிமானத்தை தடுக்குது. மேலும் கொழுப்பை கரைக்கிற குணம் இதுக்கு உண்டு. இதனாலேயே இரத்த அழுத்தம், இரத்த குழாய் அடைப்பு, மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரிப்பட்ட நோய்கள் வராம காத்திடுது. சரி, இந்த அகத்திக்கீரையில நம்ம மேற்சொன்ன அருமையான நன்மைகள் இவ்வளவு இருக்கிறதுனால இந்த கீரைய நம்ம உணவுல கண்ணா பின்னான்னு சேர்த்துக்க கூடாது. இந்த கீரையை அதிகம் சாப்பிட்டு வந்தா பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த கீரைய வாரம் ஒரு முறை மத்தியான வேளைக்கு மட்டும் சாப்பிட்டு வந்தா மிகவும் சிறப்பானது.
கர்ப்பிணி பெண்கள் எக்காரணத்தினாலேயும் இந்த கீரையை சாப்பிடாம இருப்பது நல்லது. இந்த கீரைக்கு மருந்துகளின் வீரியத்தை தடுக்கிற குணம் உண்டு. அதனால நீங்க ஏதாவது மருத்துவ நிலையில இருந்தாலோ, இல்ல ஏதாவது மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலோ, இல்லைன்னா உணவு ஒவ்வாமை இருந்தாலோ, தயவு செய்து ஒரு வைத்தியரோட ஆலோசனைப்படி இந்த அகத்திக்கீரையை நீங்க எடுத்துக்கிறது சிறப்பு. நல்லது. இந்த அகத்திக்கீரையை நம்ம தினம் தினம் பார்த்திருப்போம். இல்லைன்னா நம்ம வாழ்நாள்ல எப்படியாவது கடந்து வந்திருப்போம். ஆனா இந்த அகத்திக்கீரையில அந்த கசப்பு சுவை அதிகமா இருக்கிறதுனாலயே நம்ம பொதுவா இந்த கீரையை நம்ம சாப்பாடுல சேர்த்திருக்க மாட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அகத்திக்கீரையோட நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க மட்டும் பார்த்து பயன்பெற்ற இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது எல்லாருக்குமே பிரயோஜனம் உள்ளதாவே இருக்கட்டும். நாம இன்னைக்கு இந்த அகத்திக்கீரையை பத்தி சொன்ன இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ, விமர்சனங்களோ, இல்ல ஏதாவது சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. கண்டிப்பா நான் அதுக்குண்டான பதில்களை உங்களுக்கு தர்றேன். வாழ பிறந்த மனுஷனுக்கு அடிப்படை தேவை விலை மதிப்பற்ற நல்வாழ்வு தாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வாழ்க நலமுடன். மீண்டும் ஒரு அருமையான மருத்துவம் சார்ந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட கொண்டு வர்றது வரைக்கும் தொடர்ந்து எங்களோட இணைந்து இருங்க. நன்றி.